மக்களே வணக்கம். நம்ம வந்திருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தாலுக்கா தெலுங்கன் கொடிக்காடுக்கு வந்திருக்கோம். டெல்டா பாய்ஸ் நடத்தக்கூடிய 25K டோர்னமெண்ட்டு. டேட்டு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 25ஆம் ஆரம்பிக்குது. 4 நாள் நடத்துகிறாங்க. 25, 26, 27, 28 மேட்ச் பால் 6 ஹிட் பால் எரிச்சு கொடுத்துருக்காங்க முதல் ரவுண்ட்லேருந்து. இப்போ நான் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா பவுலிங் எண்ணில் இருக்கேன். பேட்டிங் என்ன உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் உங்களுக்கு எப்போதும் போல தான் ரன்ஸ் உண்டு. பிஹைண்ட் த விக்கெட்டில் இந்த வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து வரப்பை தாண்டி ஒரு வாக்கியா மாதிரி ஓடுது. அதுக்குள்ளே போச்சுன்னா 1G கொடுப்பாங்க. ஸோ அங்கே ஒரு புத்து இருக்குது. அந்த புத்துக்கு இந்த சைடு போச்சுன்னா 2G கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு கொடி ஒன்று நட்டியிருக்காங்க. அதுக்கு அங்கிட்டு போச்சுன்னா 2G கிடைக்கும். ஏன்னா அங்கே ஒரு வேலி மாதிரி போட்டிருக்க காரணத்தினால. மற்றபடி இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்கள், இந்த மரத்துக்கு இங்கிட்டு வந்து உங்களுக்கு பவுண்ட்ரி. மற்றபடி எல்லா சைடுமே ஷார்ட் பவுண்ட்ரி 6 ஹிட் பாலுங்கிற காரணத்தினால. டோர்னமெண்ட்டோட முதல் மேட்ச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெடுவாக்கோட்டை வெர்சஸ் தென்னமநாடு. தென்னமநாடோட ஓப்பனிங் பேர் வராங்க. நெடுவாக்கோட்டை டாஸை வின் பண்ணாங்க, ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலரு, பவர் பிளே எதுவும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டோர்னமெண்ட் வந்து சூப்பர் 9 டோர்னமெண்ட்டு. ஒரு டீமுக்கு 9 பேர். ஸ்ட்ரைக்கில் இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விஸ்வா, திவாகர் நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டாண்டில், பரமேஷ் இங்கே முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், தென்னமநாடு டீம் வந்து ஒரு ஊர் டீமு. முதல் வந்து ஃபுல் டாஸ் பால் எதிர்பார்த்த இடத்துல முதல் பந்து மேக்ஸிமமா, எஸ் மேக்ஸிமம் கொண்டாந்துருக்காருங்க. செகண்ட் பால் டவுன் த லெக் வந்த பந்து தட்டி விட்டாங்க. 1G இங்கே. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பால், ஐயோ மிஸ் பண்ணியிருக்காரு. கன்வென்ஷன் டிரைவுக்கு போனாங்க. முதல் டாட்டு மேட்ச்சில். 4th ஒன் சரியாக படல, வரப்புக்குள்ளேயே நின்றுச்சு. சிங்கிள் எடுத்திருக்காங்க அந்த பந்து. திவாகர் ஒரு பிடிக்கிற முதல் பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, நல்ல ஃபீல்டிங்க. விட்டுருந்தா பவுண்டரி போயிருக்கும். பவுண்டரி லைன்ட்ட பிடிச்சாங்க, சிங்கிள். இந்த பந்து குட் ஷாட், பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர், சிட்டராக விழுந்திருக்குங்க. பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க. 6 அடித்த பேட்ஸ்மேன் இங்கே ஆட்டம்லேருந்து வெளியே. ஸ்ட்ரைக்கில் 1 டவுன் பேட்ஸ்மேன் வராங்க, கௌதம் வராங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க தென்னமநாடு. செகண்ட் ஓவர் இங்கே வீரா போட வந்திருக்காங்க. முதல் பந்து செகண்ட் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, புல்லுக்கு போனாங்க. கன்ஃபார்ம் ஆறுங்க அது தலையா. ஓவரோட முதல் பாலே 6 மணி இருக்காங்க. பவுலர் மேலே ப்ரெஷரை போட்டிருக்காரு. செகண்ட் பால் ஓவரில் வீராட்டம் திவாகருக்கு. இந்த வந்து டாட்டா இருக்குது. விட்டு தட்டை பார்த்தாரு, பந்து பிச்சானதுக்கப்புறமா எதிர்பார்த்த பேஸில் வரல. வீராட்டம் திவாகருக்கு. அடுத்த பந்து ஸ்ட்ரெயிட்டாக பேட்டிங்கே வந்துச்சு. பந்து சிங்கிள் எடுத்திருக்காங்க அந்த பந்தில். 4th பால் கௌதம் இந்த மேட்ச்சில் அவர் பிடிக்கிற முதல் பந்து ஆஃப் த மார்க் வந்திருக்காங்க. பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி பாயிண்டில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. கட் பண்ணிட்டேன். ஒவ்வொரு த்ரோ எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்குது. இப்போ சிங்கிள் டபுளாக மாதிரி இருக்குது. அடுத்த பந்து கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு, ஆன் டப்பில் தூக்குனாருங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகுது, பட் கேரி ஆகலை. பவுண்ட்ரி போயிடுச்சு, ஷார்ட் பவுண்ட்ரி. கடைசி பந்து வீரா ஓவரில் குட் ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் பேட்டை தெளிவாக விடுறாரு. மறுபடியும் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். எஸ், பேக் டு பேக். இங்கே 2 பவுண்ட்ரி இந்த ஓவரை முடிக்கிறாங்க. இந்த நாளோட 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 26. அதே ஒரு விக்கெட் விட ஆடிட்டு இருக்காங்க தென்னமநாடு. தேர்ட் ஓவர் இங்கே பரமேஷ் போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஓவரில் அவுட் சைடு 1G இங்கே. செகண்ட் பால் ஓவரில் திவாகர் ஸ்ட்ரைக்கில். ஓய்யோ பீமர் வேஸ்ட் ஆகிட்டு நோ பால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பந்தில். இந்த பந்து ஃப்ரீ ஹிட் பாலு, 1G கிடைக்கும். அடுத்த பந்து பரமேஷ் வந்து கௌதமுக்கு கோட் ஷாட்டாக தெரியுது. இதுவும் சிட்ரா விழுவுதா? ஐயோயோ, கொஞ்சம் கணிச்சு எடுத்துருக்கலாம்னு சொல்லுவேன். 6 போயிடுச்சுங்க. காலை வச்சுட்டாரு கையில் படும்போது. நெக்ஸ்ட் ஒன் சரியாக படல. இந்த பந்து ஆன் சைடுக்கு போயிருக்கு. சிங்கிள் மேக்ஸிமம். பரமேஷ் இந்த அடுத்த பந்து திவாகருக்கு. டவுன் ட்ராக் போக பார்த்தாங்க, பிச்சில் குத்தி ஏற்றவும் பந்து பேஸ் மாறிடுச்சுன்னு சொல்லுவேன்.
ஸ்ட்ரைக்கில் கௌதம் 1G கிடைக்குங்க. பாட்டம் ஆஃப் த பேட்டில் போட்டு 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 39. அதே ஒரு விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க தென்னமநாடு. அடுத்த ஒரு பாரதி போட வந்திருக்காங்க. முதல் பந்து ஃபுல் டாஸ் பால் எதிர்த்து நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு. வாய்ப்பு 6க்கு தாங்க. எஸ், கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணாருங்க. தெளிவாக அடித்தார் 6 பேருக்கு. செகண்ட் பால் ஓவரில் அதுவும் ஒரு ஃபுல் டாஸ். இந்த அவுட் சைடு ஆஃபில் சிங்கிள் கிடைக்கும் மேக்ஸிமம். பேக் டு பேக் 2 வைடு. தேர்ட் பால் ஃபுல் டாஸ் பால் போட்ட 3 பாலுமே ஃபுல் டாஸ். இந்த சரியாக பாடல, சிங்கிள் எடுத்திருக்காங்க. 4th 1. ஆமாம், ஸ்டார்ட்டில் தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செம வேகத்தில் பேட்டை விட்டார். கீப்பர் கைக்கு வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு மீனிங். இதுவும் சரியாக படல. ஓவர் பிச்சு 1. ஒரு சூசைடுன்னு ஓடி இருக்காங்க. ரன் அவுட் மூலியமாக விக்கெட் விடுறாங்க கௌதம். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் கிருபாகரன் வராங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் கிருபாகரன் அவர் பிடிக்கிற முதல் பந்தே ஒரு கன்வென்ஷனல் லாஃப்டர் டிரைவ் காட்டாங்க. 6 பேருக்குங்க. சரியான ஷாட்டு மிடில் ஆஃப் த பேட்டில் போட்டு தெரிஞ்சு பேருக்கு வந்து வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பக்காவாக வச்சாரு. வெளியே தாண்டி எங்கேயோ பிடிச்சி வந்து 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க தென்னமநாடு. முக்கியமான ஓவர் முதல் இன்னிங்ஸில் கடைசி ஓவர் போட விவேக் வந்திருக்காங்க. திவாகர் த மேன் இன் ஃபார்ம் ஸ்ட்ரைக்கில். ஐயோ, ஸ்லோவர் 1ங்க. எதிர்பார்த்த பேஸில் ஓவரில் கம்ப்ளீட்டாக ரிசீவ் பண்ண வச்சிருச்சு பேட்ஸ்மேனை. செகண்ட் 1 ஃபுல் டாஸ் பால். ஃபுல் டாஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ பெரிய 6ங்க. கமிட்டி கொட்டாய் போட்டிருக்காங்க. கொட்டாயை தாண்டி விழுது வந்து. தேர்ட் பால் ஓவரில் அதுவும் ஒரு ஃபுல் டாஸ். டைம் எடுத்து ஆட பார்த்தாங்க. சிங்கிள் எடுத்திருக்காங்க. குத்தி திரும்பிடுச்சு பந்து. 4th 1 டவுன் த ட்ராக் போனாங்க. விவேக் ஒரு ஃபுல் டாஸ் போட்டாருங்க. பவுண்ட்ரிங்க. அங்கே நல்ல ஷாட் ஆடி இருக்காருங்க. கிருபாகரன் கையிலேருந்து ஒரு பவுண்ட்ரி பார்த்துருக்கோம். கடைசி 2 இதுவும் டவுன் த ட்ராக் போயிருக்காருங்க. டேக்கன் அங்கே ஷார்ட் கவர் ஃபீல்டர் கையிலே விழுந்து போச்சு. 4க்கு அப்புறமா இங்கே ஒரு விக்கெட் அள்ளியிருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் யோகேஷ் வராங்க. முக்கியமான பந்து இன்னிங்ஸில் கடைசி பந்து. இவர் பிடிக்கிற முதல் பந்து டவுன் த ட்ராக் போக பார்த்தாங்க. நல்லாவே ஃப்ளோட் பண்ணி தூக்கி போட்டார். சிங்கிள் டபுளாக மாற்ற ஒரு முயற்சி எடுத்துருவாங்க. அசால்ட்டாக ஓட்டாங்க. ஒரு 3க்கான முயற்சி. இங்கே விக்கெட்டை பறி போகுது. முதல்ல பேட்டிங் முடிச்ச தென்னமநாடு அடித்த ஸ்கோர் 68. 30ல் 69 இப்போ டார்கெட்டு. நெடுவாக்கோட்டைக்கு. நெடுவாக்கோட்டையோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் பாரதி. நான் செகஷனில் வீரா இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் ஓவர் போட்ட கிருபா வந்திருக்காங்க. போட்ட முதல் பால் வைடி. முதல் பால் கொஞ்சம் ஷார்ட் ஆச்சு. ஃப்ளிக் பண்ணி விட்டார். 1G கிடைக்கும். செகண்ட் பால் ஓவரில் அவுட் சைடு ஆஃபில் போட்டாருங்க. போன பால் பாடி லைனுக்கு வந்துச்சு. இந்த பால் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணார். அவுட் சைடு ஆஃப்க்கு வந்தார். தேர்ட் 1 நல்ல பந்து. ஐ திங்க் எட்ஜ் அண்ட் கான். எஸ், நிக் இருந்துச்சு. பிரேக் த்ரோ கொடுக்குறாங்க. எர்லியராகவே விக்கெட் அள்ளியிருக்காரு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் குணா வராங்க. அடுத்த பந்து குணா அவர் பிடிக்கிற முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. மிஸ் பண்ணியிருக்காருங்க. ஷோல்டரை ஒட்டி வருது பந்து. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து. ஐயோ, நல்ல ஷாட். பட்டு அங்கிட்டு போனால் 1G மேக்ஸிமம். லாஸ்ட் 1 முதல் ஓவரில் அதுவும் ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. அவுட் சைடு ஆஃபுக்கு வந்திருக்கு. அம்பையர்ஸ் கால் டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 3. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. செகண்ட் ஓவர் விஸ்வா. முதல் பந்து நல்ல ரிலீஸ் வச்சார். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. முதல் பால் சாம பவுன்ஸுங்க. டாட்டு. செகண்ட் 1 ஸ்டம்ப் லைனில் வந்த பந்து காலில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். டாட். தேர்ட் 1 ஓவரில் நல்ல ப்ளே. 2 பால் டாட்டுக்கு அப்புறமா இந்த பால் பேட் ஃபேஸை ஃபுல்லாக காட்டினார். சிங்கிள் எடுக்கிறாங்க டீப் கவர்ஸில். அடுத்த பந்து விஸ்வாட்டந்து உஷாரியான பவுன்ஸு. முதல் பால் என்ன பவுன்ஸ் கிடச்சிச்சோ அதே பவுன்ஸுங்க. பிச்சட் அப் டெலிவரி வந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் எதிர்பார்க்கல. லாஸ்ட் ஒரு ரிமைனிங் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து தட்டி விட்டார். 1G இங்கே. லாஸ்ட் 1 இந்த ஓவரில் குட் ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே ஆறுக்கு மாட்டிய பந்து அவுட் ஆஃப் த பார்க்குன்னு சூப்பராக தூக்கி விட்டாருங்க. போட்டு டாட்டுக்கெல்லாம் சேர்த்து கடைசி பந்து ஒரு 6 அடிச்சு இந்த ஓவரை முடிக்கிறாங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. செகண்ட் ஓவர் முதல் பந்து ஃப்ளிக் ஷாட்டுக்கு போனாங்க. ஒரு செம்ம புல்லட் வேகத்தில் போச்சு பந்து. ஐ திங்க் 2G அங்கே 2 ரன்னு.
செகண்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் வீரா ஃபுல் ஷாட்டுக்கு போனாங்க. அன்ஃபார்ச்சுனேட், அது டேரெக்டாக போய் குதிருக்கு. 2G அங்கே பேக் டு பேக் முதல் 2 பால் 2 2G. தேர்ட் பால் ஓவரில் சரி அப்பல்ல பிச்சை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக பேட்ஸ்மேன் திணறாங்கன்னு சொல்லுவேன். போன பால் வைடு, ரீபால் இந்த பால் குத்தி திருப்பி இருக்காரு. ரொம்ப மறுபடியும் அன்ஃபார்ச்சுனேட்டுங்க. 2Gயாக ஆள்றாங்க இந்த ஓவரில். 3வது 2G இந்த ஓவரில். 5th ஒன் ஓவரில் நல்ல வேகம் வந்திருக்கு. பாலுக்கு பேட்டு கண்டியர்லேயே போயிருக்கு. லாஸ்ட் ஒன் நல்லா வந்துங்க. பிஃபோர் லென்த்தில் ஸ்டம்பிளிங் மேலே வச்சார். குத்தி திரும்பிடுச்சு. பவுண்டரிக்கான சான்ஸ். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறிடுன்னு சொல்லுவேன். 3-6 ஒரு பவுண்ட்ரி, ஒரு சிங்கிள் வேறு எடுத்திருந்தாங்க நடுவில். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. மீதமுள்ள 12 பால் 46 தேவை. திவாகர் இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் வந்து வீரா ஸ்ட்ரைக்கில் 4 யாருக்கு கோட் யாருக்கார் பேட்டை போட்டார். பவுலராக தடுக்க முடியல. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிருங்க சிங்கிள். செகண்ட் பால் ஓவரில் 4 லைன்லேருந்து செமையாக போட்டார். அவுட் சைடு ஆஃபில் ஒரு வைலைனை உரசி ஒரு வைடு யார்க்கர். தேர்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. கெத்து மேலே ஏற்றிருக்காரு. 2 ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டட். பிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஐயோ ஒரு மிக்ஸப்பை பார்க்க முடியுது. பவுண்ட்ரி 6ஆன்னு பார்ப்போம். அப்போ எஸ்கால் அங்கே 6 கொடுத்துருக்காங்க. 2 ஃபீல்டராலையுமே பிடிக்க முடியல அந்த வந்த. போன பால் வைடு, ரீபால் இந்த பால் நல்லா போட்டுருக்காருங்க. கையில் பட்டு தெரிச்சு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க அந்த வந்து. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டு பார்க்கலாட்டுமே ரிலீஸை கரெக்டாக வைடு யாருக்கு வைக்கிறாரு. போன பால் வைடு, ரீபால் இந்த பால் ஸ்டம்ப் லைனில் கோட் ஷாட்டுங்க. கரெக்டாக ஆர்க்கில் வந்துச்சு. அவுட் ஆஃப் த பார்க்குன்னு த்ரூ த லைன் தூக்கி ஒரு ஆள் அடிச்சிருக்காரு. கடைசி வந்து இந்த ஓவரில் ஷார்ட்டாக இருந்துச்சுங்க. ஸ்லோ பவுன்சர் சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த வந்து. டபுளுக்கு வாய்ப்பு இல்லாமல் நல்லா ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 40. இது வரைக்கும் 1 விக்கெட் விட்டுருக்காங்க. மேட்சோட கடைசி ஓவர் போகிறதுக்கு சரத் வந்திருக்காங்க. 6-29 தேவை. முக்கியமான 6ல் முதல் பந்து வீரா ஸ்ட்ரைக்கில் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகும். எஸ் நல்ல ஃபீல்டிங்க. கொஞ்சம் விலகி போயிருந்துச்சுன்னா பவுண்டரி போயிருக்கும். முதல் பால் சிங்கிளிங்க. செகண்ட் பால் ஓவரில் 5-28 தேவை. ஸ்லிங் ஆக்ஷனில் நல்ல பந்து போட்டுட்ருக்காரு. பாலுக்கு அண்டரில் போக முடியாத அளவுக்கு போட்டுட்ருக்காரு. லோ ஃபுல் டாஸாக இருந்தாலும் ரொம்ப வைட்டலான ஒரு பந்தாக மாறி இருக்குது. பேக் டு பேக் 2 சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் 27 தேவை. சூப்பர் டெலிவரிங்க. ஐயோ காலில் போட்டு போயிருக்கு. சிங்கிள் எடுக்கிறாங்க. 4th ஒன் ஸ்டம்ப் லைனில் வந்துச்சு. சொலட்டி விட்டார் இந்த வந்து. 2G கிடைக்கும் மேட்ச். பந்து கோட் ஷாட்டுங்க. லோ ஃபுல் டாஸ் சூப்பராக கனெக்ட் பண்ணார். 6ங்க அங்கே. போன பால் 2, இந்த பால் 6. 8 ரன் வந்திருக்கு. பட் பத்தலை. கடைசி ஒரு பால் தான் பாக்கி இருக்கு. லாஸ்ட் ஒன் சிங்கிள். டபுளாக மாற்ற முயற்சி. அதை 2 ரன் அவுட்டு. ஒரு ரன் அவுட்டோட இந்த மேட்சை முடிக்கிறாங்க. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் தென்னமநாடு வெர்சஸ் நெடுவாக்கோட்டை. தென்னமநாடு இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.